அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு காணொளி அல்ல, ஒரு எச்சரிக்கை காணொளி. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர். இன்றைய நாள் வரை மீட்பு பணி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நாள் வரை கிட்டத்தட்ட ஒரு 500 பேரினுடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு, உடல் பாகங்கள் மீட்கப்பட்டிருக்கு. 3 கிராமங்கள் இருந்த வடுவே தெரியல. 6 கிராமங்களை சேர்ந்த மக்களில் பல பேர் இன்னும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பேரழிவு. இதெல்லாம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை எழில் கொஞ்சம் மாநிலம் என்று சொல்லக்கூடிய கேரளா, கடவுளின் சொந்த மாநிலம் என்று சொல்லக்கூடிய கேரளா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை ஏதாவது ஒரு முறையில் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய அழிவுகளை கொடுத்து நமக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதிலிருந்து மீண்டு வர நம்ம என்ன பண்ணணும்? வரும் காலங்களில் இது போல நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது தெரியணும் அப்படின்னா சற்று வரலாற்றில் சற்று பின்னோக்கி நாம் போகணும். ஆங்கிலேயர்கள் 1600களில் இந்தியாவில் இறங்குறாங்க. முதலில் அவர்கள் இறங்கிய இடம் கேரளா. அவர்கள் வாழ்ந்த பூமி அவர்களுடைய சொந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குளுமையான ஒரு பகுதி, குளுமையான ஒரு சீதோசன நிலை, எப்பவுமே கூலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பை இந்தியாவில் தேடுறாங்க. அதில் அவங்களுக்கு தேடி கிடைச்ச நிலப்பகுதி தான் மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமுகடுகள், மலைப்பகுதி. அதில் முக்கியமாக கேரளா, நம்ம நீலகிரி, இதையெல்லாம் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் மேலே போய் அவங்க குடியேறணும்னா பொருட்களை மேலே எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போகிறதுக்காக சாலைகள் அமைக்கணும். சாலைகள் அமைக்கிறதுக்காக முதல்ல காடுகள் அழிக்கிறாங்க. சாலைகள் அமைத்தாச்சு, மேலே பொருட்கள் எடுத்துகிட்டு போய் வீடு கட்டணும். வீடு கட்டுவதற்காக காடுகள் அழிக்கிறாங்க. காடுகள் அழித்து வீடுகள் கட்டியாச்சு. அடுத்தது உணவிற்காக காடுகள் அழிக்கணும். உணவு அப்படின்னா அவங்க கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, முட்டைக்கோஸ் இதுதான். ஸோ இதையெல்லாம் பயிரிடணும், விவசாயம் செய்யணும் அப்படின்றதுக்காக காடுகள் அழிச்சாச்சு. அடுத்தது அவங்க எப்பவுமே தன்னுடைய உடலை சூடாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள். அவங்களுடைய நாட்டின் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த சூடாக வச்சுக்கிற பொருள் என்ன அப்படின்னா டீ, காஃபி. அதுக்காக தேயிலை தோட்டங்கள், காஃபி தோட்டங்கள் போடணும். அதுக்காக காடுகளை அழிக்கிறாங்க. அந்த காடுகளை அழிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும். காடுகள் அழிப்பு அப்படின்னா என்னென்னா, பல 100 ஆண்டுகள் பழமையான, பல ஆயிரம் அடிகள் உயரமான மரங்கள் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் பரவி இருந்தது. அந்த மரங்களுடைய வேர்கள் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு, குறைந்தபட்சம் 3 to 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு மரத்தினுடைய வேரோட்டம், அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வேரோட்டம் இருந்து அது மண்ணை அவ்வளோ அழகாக இறுக்கி பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மரங்கள் எல்லாம் இருக்கும் வரையில் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த ஒரு மண்ணரிப்பும் இருந்ததாக வரலாறே அல்ல. இவங்க காடுகள் முழுமையும் அழித்து கேரட், முட்டைக்கோஸ், முள்ளங்கி, பீட்ரூட்டு, அதே போல் காப்பி, தேயிலை தோட்டங்கள், வீடு கட்டுவதற்காக, சாலை அமைப்பதற்காக காடுகளை முழுத்த அழிச்சிட்டாங்க. இதில் அவங்க பயிரிடக்கூடிய கேரட்டு, முள்ளங்கி, முட்டைக்கோஸ், பீட்ரூட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சல்லிவேர் அப்படிங்கிறது 1/2 அடிக்கு கூட அதனுடைய வேரோட்டம் இருக்காது. ஸோ 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மண்ணெரிப்பை தடுத்து மண்களை இடித்து பிடிக்கக்கூடிய மரங்களை அழித்து முழங்கால் சைஸுக்கு, முட்டியங்கால் சைஸுக்கு, அரஜான் சைஸுக்கு செடிகளை நட்டு மண்ணெரிப்பை காப்பாற்ற முடியுமா? இதுதான் அங்கே நடந்த விஷயம். சரி, விடுதலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க நாட்டை, நம்ம இந்திய நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது வெளியேறிட்டாங்க. வெளியேறினதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம பூமியை, நம்ம மண்ணை, காடுகளாக மாற்றிருக்கணும், மலையாக மாற்றிருக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? ஆங்கிலேயர்கள் செய்த அதே பணியை மிகவும் வேகப்படுத்திட்டோம். அவன் வீடு கட்டிகிட்டு இருந்தால் நாம் அதிகமாக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம்.
அவன் சாலை போட்டுட்டு போனால் நம்ம சாலையோட அளவை அகலப்படுத்திட்டோம். அவன் வீடோடு நின்றுட்டான், நாம் வந்து ரிசார்ட்ஸ் கட்டணும், தங்கும் விடுதிகள் கட்டுறோம். அங்கே குடியேறதுக்கு அதிக எண்ணிக்கையிலான வீடுகள், பள்ளிகள், கல்லூரிகள், கட்டிடங்கள், மிகவும் கனமான கட்டிடங்கள் எல்லாமே கட்டிட்டோம். கனமான கட்டிடங்கள்னால் நீங்கள் யோசிக்கணும், காடுகளை முழுசாக அழிச்சிட்டோம், மண்ணுக்கு ஒரு பிடி இல்லை, அது மேலே மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறப்போ மண் என்னாகும்? சரி. அதுவும் ஈரமான மண் என்னாகும்? நல்லாவே சரி. ஸோ பெய்யக்கூடிய மழையில் அனைத்தும் மண்ணில் இறங்கி நிற்கிது. மேலே நம்ம வெயிட் அதிகமாக கொடுக்க சரிஞ்சு மண் கீழே தான் இறங்கும். மண் அப்படின்றது மிகப்பெரிய வளமான ஒரு பொருள். ஒரு கைப்பிடி மண் உருவாக 200 ஆண்டுகள் ஆகும்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மண்ணெல்லாம் மலையில் கரைஞ்சி எங்கே போகுது? தண்ணியோடு சேர்த்து மண்ணையும் நம்ம எதில் கலக்கிறோம்? கடலில் தான் கலக்கிறோம். அடுத்த மிகப்பெரிய எச்சரிக்கை எதுக்கு அப்படின்னா நீலகிரி. இப்போ நடந்த சம்பவம் அடுத்து ஒரு சில மாதங்களிலோ அடுத்து ஒரு சில ஆண்டுகளிலோ நிச்சயம் நீலகிரிக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆய்வாளர்கள் இப்போ கூட மிகப்பெரிய பேரிடர் ஏற்படக்கூடிய பகுதின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து இப்போது ரீசண்டாக அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து நாம் வந்து நம் மக்களை காப்பாற்றணும், நீலகிரியை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும். நாம் என்ன பண்ணணும்? தயவு கூர்ந்து இருக்கும் மரங்களையாவது நாம் காப்பாற்ற வேண்டும். புதுசாக மரத்தை உருவாக்குறதுன்றது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆக இப்போதைக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் இருக்கும் மரங்களையாவது காப்பாற்ற வேண்டும். இனிமேல் ஏற்படக்கூடிய மண்ணெரிப்பையாவது தடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, சாய்வான பகுதிகளில் தயவு கூர்ந்து வீடுகளை கட்டாதீங்க. சாய்வான பகுதிகளில் தயவு கூர்ந்து விடுதிகளை கட்டாதீங்க. சாய்வான பகுதிகளில் கனமான கட்டிடங்களை கட்டாதீங்க. சாய்வான பகுதிகளில் விவசாய தோட்டங்களை அமைக்காதீங்க. குறிப்பாக சொல்லணும்னா கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, முட்டைக்கோசு தயவு கூர்ந்து வேண்டாம். அதே மாதிரி சாய்வான பகுதிகளில் மண்ணுக்குள் ஈரம் போகாத அளவுக்கு புல்வெளிகளை உருவாக்குங்க. பசுமையான அடர்ந்த புல்வெளிகளை உருவாக்குங்க. இதையெல்லாம் செய்தால் மண்ணெரிப்பை தற்காலிகமாக நாம் தடுக்க முடியும். முழுமையாக நாம் இதை தடுக்கணும் அப்படின்னா உடனடியாகலாம் இது பண்ணவே முடியாது. மீண்டும் மரங்களை நடணும், செடிகளை நட்டு மரங்களாக்கணும். செடிகளை யார் வேணாலும் நடலாம், மரங்களை யார் வேணாலும் நடலாம். பட் அதை காப்பாற்றணும். நட்டுட்டு தண்ணி ஊற்றணும், அதை பராமரிக்கணும், கால்நடைகளிலிருந்து பராமரிக்கணும். மிகவும் இது முக்கியமான விஷயங்கள். ஸோ இதை செய்யுங்க. இப்போதைக்கு இதை செஞ்சு தயவு கூர்ந்து நாம் இயற்கையை காப்போம். இயற்கையோட நம்ம போரிடணும்னு நினச்சா கண்டிப்பாக தோல்வி மக்களுக்கு மட்டும்தான். ஸோ இயற்கையோட நட்பு பேணி பயணிப்போம். கண்டிப்பாக மனிதன் காக்கப்படும். ஸோ மரம் வளர்ப்போம், மண்ணெரிப்பை தடுப்போம். நன்றி.